வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்லையும் யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, என்ன பேர் பிள்ளைக்கு? சஸ்மிதா. சஸ்மிதா. அப்பாவுக்கு என்ன பேர்? அருள்ராஜ். அம்மாவுக்கு என்ன பேர்? பாமினி. அப்பாவும் அம்மாவும் என்ன வேலை செய்யணும்? அம்மா தோட்ட வேலை, அப்பா மெக்கானிக். என்னென்ன வாகனம் திருத்துவார் அப்பா? டிப்பர், லாரி, பஸ். அப்பா எல்லா வாகனமும் திருத்துவார். உங்களுக்கு என்ன திருத்த தெரியும்? என்ன போய் பார்த்துருக்குறீங்களோ? இல்லை. போனதும் இல்லை அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு. சரி, அப்போ தோட்டத்தில் என்னென்ன இருக்கு? பீட்ரூட்டு, மிளகாய், வெங்காயம். சரி, அந்த 3லுமே இது பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும். உரைக்காதோ? உரைக்காதோ மிளகாய்? அப்போ உரைப்பு சாப்பிடுவீங்களோ நிறைய? சரி, எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஏன் பீட்ரூட் பிடிக்காது பிள்ளைக்கு? பிடிக்காது. அதுதானே ஏன்னு கேட்குறேன். ஏன் பிடிக்காதுன்னு கேட்குறேன். சாப்பிட்றதே இல்லை பீட்ரூட்டோ? சரி, என்னவா வர விருப்பம் பிள்ளைக்கு? படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? டீச்சர். எந்த டீச்சரை மாதிரி வரணுமாண்டா ஆசை? யாராவது ஒரு டீச்சரை பார்த்து பிள்ளைக்கு ஆசை வந்திருக்குன்னு தானே? அது எந்த டீச்சர்? பேர் என்ன டீச்சருக்கு? ஜானுஜா. அதையே இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்கள்? ஜானுவா டீச்சரை மாதிரி வரணுமாண்டா ஆசை. ஏன் அதை யோசிச்சு சொல்றீங்க? பேர் மறந்து படி. மிளகாய் சாப்பிட்டா எல்லாம் மறக்கும். பீட்ரூட் சாப்பிடுங்க நிறைய. சரியா? ஓகே. பிறகு என்ன செய்து காட்ட போறீங்க? முதல்ல என்ன பாட்டு பாடுவோமே? பாரு. சின்ன சின்ன பாவை, சீருடைய பாவை, என்னை தந்த பாவை, அன்பு கொண்ட பாவை, என்னை போல காலும் என்னை போல கையும் இனிய கண்ணும் வாயும் இயந்திருக்கும் பாவை, சட்டையிட்டு பார்ப்பேன், தொப்பியிட்டு பார்ப்பேன், பொட்டுமிட்டும் பார்ப்பேன், பூ அணிந்து பார்ப்பேன், என் மடியில் இருக்கும், என் அருகில் படுக்கும், என்னுடனே இரவும் ஒன்றாயிருக்கு. என்ன இருக்கும் அப்படியே சொல்லியாச்சு. எத்தனை பேர் இருக்கு நம்ம வீட்டை? 4. நீங்களும்? அம்மா, அப்பா, அம்மா. அம்மாவுக்கு என்ன பேர்? நேசம். சரி, ஓகே. சரி, டீச்சரா வந்தா அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஒன்றும் வேண்டி கொடுக்குறீங்க. எல்லாமே நான் எனக்கு மட்டும் எடுக்கிறேன். அப்படித்தான் நான் சம்பளம் எடுத்துட்டு முதல் சம்பளம் எடுத்து என்ன செய்வீங்க? அம்மா கொடுப்பு. அப்பாவுக்கு சம்பளத்தை கொடுப்பீங்களா? அம்மாட்டையும் அப்பாட்டையும். சரி, அப்போ அம்மா பாவம் தானே. அம்மா என்னெல்லாம் செய்வா? அவாக்கு மாமா கொடுக்கறது. அப்போ நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அம்மாவுக்கு கொடுப்பேன். என்னெல்லாம் செய்வா அம்மா உங்களுக்கு? ஒன்றும் செய்யறேல, சும்மா வீட்டில் இருப்பா. அப்படியோ? வீட்டு வேலை யாருக்காக செய்யறா? அம்மாக்கு. உங்களுக்கு இல்லை அப்ப? சரி, எந்த கோயிலுக்கு போவீங்க? முருகன் கோயிலுக்கு போய் என்ன செய்வீங்க? தேவாரம் பாடுறீங்களோ? சரி, என்னென்னத்துக்கெல்லாம் தேவாரம் பாடுவீங்க? வீட்டையும் பாடுவீங்களோ? அப்போ என்ன பாடி காட்டுறீங்களோ இன்றைக்கு? சரி, பாடுங்க பாப்பம். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தி நிலம்புரை போலும் மெய்ட்டனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, வேதநெறி தலை தோங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத வரம்பரை பொழிய, புனிதவாய் மனம் தருக, சீதவள வயற்புகளின் திருஞான சம்பந்தர் பாதமலை தலை தொண்டு திருத்தொண்டு பெறவான். திருச்சி தம்பலம். சரி, வீட்டு எப்பப்பெல்லாம் தேவாரம் பாடுவீங்க?
காலையும் இரவு. காலையும் மாலையும் தேவாரம் பாடுவீங்க. இப்போ விளக்கெல்லாம் வச்சு பூவெல்லாம் வைக்கிறதா வீட்டை? நான் பூ வைப்பேன், அம்மம்மா விளக்கு கொடுக்குறேன். ஏன் நீங்கள் கொளுத்துறீங்க? சுடுமண்டு பயம். சரி, வீட்டை என்ன வேலை செய்து கொடுப்பீங்களா அம்மாவுக்கு? வெங்காயம் முடிச்சு கொடுப்பேன், ம். முட்டங்கூட்டு வேறு இந்த ரெண்டும் தான் செய்கிறது. சரி, ஓகே. பிறகு அடுத்த கதை சொல்கிறீங்களோ? என்ன கதை சொல்ல போகிறீங்க? மாதவியார் குழந்தைக்கு பால் கொடுத்தேன். சரி, சொல்லு. ஒரு ஊர்ல தென்னிந்தியாவிலே சீகாழி என்று ஒரு தலம் உண்டு. அங்கே சிவபாதியர் என்னும் பிராமணர் ஒருவர் வசித்து வந்தார். அவரின் மனைவியாரின் பெயர் பகவதியார். அவருக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை 3 வயதாகியது. அவரின் தந்தையார் ஒரு நாள் கோயிலுக்கு சென்றார். அவருடன் குழந்தையும் சென்றது. அப்பா குளக்கரைக்கு பக்கத்தில் குழந்தையை இருத்திவிட்டு அப்பா குளிக்க சென்றார். குளிக்க போன அப்பாவை காணவில்லை. அந்த குழந்தை அம்மே அப்பா என அழுதது. அழுத சத்தம் மாதவியாருக்கும் சிவபெருமானுக்கும் கேட்டது. உடனே மாதவியாரும் சிவபெருமானும் ஆட்சி அளித்து பால் கொடுத்தனர். ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? ஆ, அதுக்கு பிறகு சொல்லி தரையிலையோ? வேண்டிய அப்பா குளிச்சுட்டு வெளியில் வந்து யார் உனக்கு பால் தந்தான்னு கேட்பார். குட்டி பிள்ளை தானே? எத்தனை வயசுல? 3 வயசு. அப்போ வந்து அவர்கிட்ட இந்த கடவாயல் எல்லாம் பால் வடிஞ்சிருந்துதான். அப்போ வேண்டிய அப்பா கேட்ட வராம யார் உனக்கு பால் தந்தான்னு சொல்ல அவர் வந்து அப்பதான் தோடுடைய செவியன் தேவாரம் பாடினவராம். இவர் தான் எனக்கு பால் தந்தா அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் வேண்டிய அப்பாவுக்கு சொன்னவராம். சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? புட்டும் சொதியுமோ? என் அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டாக செய்வா? அப்பம். அப்பம் உங்களுக்கு பிடிக்காது? வீட்டு யாருக்கு அப்பம் நிறைய பிடிக்கும்? அம்மம்மாவுக்கு பிடிக்கும். அதால் அம்மா அப்பம் டேஸ்டாக செய்யப்படாயிட்டா போல, அப்படியோ? ஆ, சரி, ஓகே. இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடும். 1 little fingers, my little fingers, 1 little fingers, tap tap tap. 2 little fingers, my little fingers, 2 little fingers, tap tap tap. 3 little fingers, my little fingers, 3 little fingers, clap clap clap. சரி, இங்கிலீஷ் பாட்டு யார் சொல்லி தந்தது? பள்ளிக்கூட டீச்சர். பள்ளிக்கூட டீச்சருக்கு என்ன பேர்? தாரணி. தாரணி. உங்களோட கிளாஸ் டீச்சராவோ? எத்தனை பேர் படிக்கிறீங்க உங்களோட கிளாஸில்? 22. 22. எத்தனையா பிள்ளையா வருவீங்க? 6. ஏன்னா 6 மேலும்? போன முறை 4ஆம் பிள்ளையா? போன முறை 4ஆ வந்தாச்சு. ஏன் பிறகு 6 மேலுக்கு முறங்கி நீங்கள்? குளப்படி போல், அப்படியோ? அப்போ இந்த முறை வந்து 1ஆம் பிள்ளையா வரணும். அதுக்கேற்ற மாதிரி வடிவாக படிக்கணும். படிப்பீங்களோ? எல்லாதான் போய் கீழே கீழே போகிறதோ? கேட்டால் நான் டீச்சராக வரணும்டா. டீச்சராக வரணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். அவள் வடிவாக படிக்கும் என்ன? சரியே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். சஸ்மிதா. சரி பிள்ளை, என்ன பேர்? உங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன கேட்க போறீங்க? விடுகதை. யார் விடை சொல்றது? நீங்கள். சரி, கேளுங்க பாப்பம். 1000 நூல் பின்னலை அள்ளி அள்ளி தின்னலாம், அது என்ன? இடியப்பம். எனக்கு தெரியாத கஷ்டமானதா பார்த்து கேளுங்க பாப்பம். உரிக்க உரிக்க தோல், அது என்ன? வெங்காயம். நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள், அது என்ன? நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு தெரியாது. செங்கல். செங்கல். ஓகே. நான் கத்திக்கிட்டேன். கத்தியின்றி இலைகளை வெட்டும், அது என்ன? கத்தியின்றி இலைகளை வெட்டும். வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியில இடம் வெட்டும். என்ன? சரி. ஒருவனை அழைத்தால் ஊரிய கூட்டுவானவன் யார்? ஒருவனை அழைத்தால் ஊரையை கூட்டுவானவன் தெரியாது. காகம்.
காகம். காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அதுவென்ன? காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும். பேனே. பேனை. பேனை. இந்த இந்த நான் பாவம் தானே. நான் என்ன நிறைய கேட்டால் தெரியான்னு சொல்கிறேன். அப்போ இதோட நிப்பாடுவோம். மழலைகள் நிகழ்ச்சி சூடாத்தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். சஸ்மிதா வந்து உங்களோட அழகாக கதைச்சிட்டா. மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொட வழியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? கனிஷ்கா. கனிஷ்கா. அப்பாவுக்கு என்ன பேர்? நிரோஷன். நிரோஷன். அம்மாவுக்கு என்ன பேர்? சுதா. வீட்டு வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, அம்மம்மா, அப்பா, அக்கா, நான். அக்காவுக்கு என்ன பேர்? பவிஸ்கா. பவிஸ்கா. பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தரம் 3. எந்த ஸ்கூல்? ஜான் எல்லர் காசிப்பிள்ளை வித்தியாலயம். டீச்சருக்கு என்ன பேர்? லக்ஷ்மன் டீச்சர். ஓகே. இப்போ எனக்கு முதல்ல என்ன செய்து காட்ட போகிறீங்க? கதை. கதை சொல்ல போகிறீங்களா? சரி சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒரு குகைக்குள் நித்திரை கொண்டு இருந்தது. அப்போது எலி வந்து அதன் முதுகில் துள்ளி விளையாடியது. அப்போது சிங்கம் கையால் எலியை பிடித்து உன்னை சாப்பிட போறேன் என்று கூறியது. அப்போது சிங்கம் எலி என்னை சாப்பிட வேண்டாம் என்று கூறியது. அப்போது சிங்கம் காட்டு வழியாக வந்தது. அப்போது சிங்கம் நடந்து வரும்போது அது ஒரு வலைக்குள் சிக்கியது. அப்போது அதை கண்ட எலி வந்து அதை கூர்பல்லால் அதை அவிழ்த்து விட்டது. சிங்கம் எலிக்கு நன்றி கூறியது. ஓகே. கூர்பல்லால் அவிழ்த்து விட்டதோ கடிச்சு விட்டதோ? கடிச்சு விட்டு வந்து அதை வந்து சிங்கத்தை வந்து எலி வந்து காப்பாற்றிட்டுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சின்னாக்கள் என்றாலும் எங்களுக்கு தேவை வர மாட்டினோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இட போடக்கூடாது. அப்படித்தான் முதல் சிங்கம் வந்து யோசிச்சதா, நீ ஒரு சின்ன பிராணி, நீ அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லி சொன்னதான். சரியோ, யார் பிள்ளைக்கு இந்த கதை சொல்லி தந்தது? அம்மா. அம்மா. அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தந்தவா? என்ன பாட்டு சொல்லி தந்தவா? மட்டும் சின்ன சின்ன பாவை தான் சொல்லி தந்தவாவோ? வேறொரு பாட்டும் அம்மா சொல்லி தரையிலையோ? சரி, உங்களுக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? டாக்டர். டாக்டரா வரணும். என்ன சாப்பாடு பிடிக்கும்? சோறும் குழம்பு. என்ன குழம்பு பிடிக்கும்? தக்காளி பழ குழம்புலாம் நிறைய பிடிக்கும். ஏன் மச்சம் பிடிக்காது உங்களுக்கு? ஏன் பிடிக்காது? சாப்பிட மாட்டேன். வீட்டு ஒரு தரம் சாப்பிட்றீங்களே, நீங்கள் மட்டும் சாப்பிட மாட்டீங்களோ? நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்றீங்களா? மற்ற எல்லாரும் சாப்பிடுவேன் நம்ம வீட்டில். சரி, ஓகே. இப்போ எனக்கு மை செல்ஃப் சொல்கிறீங்களோ? சொல்லுங்க. My name is Kaniska. I am 8 years old. I in grade 3. I live in Jaffna. I like apple. சரி, ஆப்பிள் என்ன பழம் நிறைய பிடிக்கும்? வேறு என்ன பிடிக்கும்? வேறு என்ன பழம் பிடிக்கும்? திராட்சை. ஆப்பிளும் திராட்சை மட்டும் தான் சாப்பிடுவீங்க போல், அப்படியோ? அப்போ என்னென்ன பழம் சாப்பிடுவீங்க? ஆப்பிள், திராட்சை, வாட்டர்மெலன், ஆரஞ்சு. வாழைப்பழமெல்லாம் சாப்பிட்றதில்ல? சாப்பிடுவேன் நான். இவ்வளவு தான் நிறைய பிடிக்கும். என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கிளித்தட்டு. யாரோட விளையாடுவீங்க கிளித்தட்டு? அக்காவும் நீங்களும் மட்டும்தானோ? அப்ப உங்களோட பக்கத்து வீட்டு பிள்ளையோடையும் சேர்ந்து விளையாடுவீங்க. யார் கூட ஜெயிக்கிறது? என்ன விளையாடுவீங்க? யார் ஜெயிப்பீங்க?
நீங்களும் யாரும் சேர்ந்து விளையாடுவீங்க? நானும் அக்காவும் ஜெஸ்ஸிதாவும் ம் அந்த தங்கச்சி சரி, எல்லாருமே சேர்ந்து விளையாடுவீங்க. சரி, எனக்கு இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க. In my garden, in my garden, I see a cow, I see a cow. Moo, 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 moo. Good morning, cow, good morning, cow. In my garden, in my garden, I see I see in my garden, in my garden, I see again, cock, 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 cock. This is my ken, this is my ken. In my garden, in my garden, I see a bird, I see a bird. Cheep, 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 cheep. A beautiful bird, a beautiful bird. தேங்க்யூ. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கனிஷ்கா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? வருணிகா. வருணிகாண்ட அப்பாக்கும் அம்மாவுக்கும் என்ன பேர்? சிவரூபன். அம்மாவுக்கு பேர் இல்லையோ? சுசிகலா. என்ன செய்யணும் ரெண்டு பேரும்? அப்பா ஆட்டோ ஓடுறவர், அம்மா அம்மா வீட்டர். அப்பப்போ நாங்கள் அம்மா மறந்துடுறோம் போலடா. அப்படியோ? அப்பாவை நிறைய பிடிக்கும். சரி, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, அப்பா, தங்கச்சி, நான். தங்கச்சிக்கு என்ன பேர்? கபிசனா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3. 3ஆம் ஆண்டு. ஸ்கூலுக்கு என்ன பேர்? ஜாவயாவுடன் ஸ்ரீ வேலு பிள்ளை வித்தியாலயம். சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? தினோயா. தினோயா டீச்சர். தினோயா டீச்சர் அடிப்பாவோ அடிக்க மாட்டாவோ? அடிப்பா. யாருக்கு அடிப்பா? நிறைய குழப்படி செய்கிற ஆக்களுக்கும். நீங்கள் என்ன குழப்படி செய்கிற அடி வாங்கியிருக்கிறீங்க? எழுத்து பிழை. எழுத்து பிழை? ஏன் எழுத்து பிழை வர்ற நீங்கள்? நிறைய வாசியுங்க. வாசிச்சிங்கன்னு சொன்னால் எழுத்து பிள்ளை வராது. என்ன என்ன வாசிக்க பிடிக்கும் பிள்ளைக்கு? வண்ண வண்ண மீன். வண்ண வண்ண மீன்கள். கதையோ பாட்டோ என்ன இருக்குதுல்ல? கதை. கதை. அப்போ எனக்கு சொல்கிறீங்களா அந்த கதையை? கதை புத்தகம் படிக்கிறதுக்கு நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு, அப்படி தானே? அப்போ நிறைய கதை புத்தகம் வாங்கிட்டு வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எழுத்து பிள்ளை வர்றது குறைவாக இருக்கு. சரி, அதோட எழுதியும் பார்க்கணும். வாசித்தா மட்டும் போதாது. சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம்? இன்ஜினியராக வரணுமெண்டு ஆசை. சரி, அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன வேண்டி கொடுப்பீங்க? அப்பாவுக்கு டக்குன்னு வந்துடுமே, வராதோ? சரி, அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? இன்னும் யோசிக்கல, அப்படித்தானே? சரி, இன்றைக்கு போயிட்டு அப்பாட்ட கேளுங்க என்ன வேணுமெண்டா. சரி, இப்போ எனக்கு தேவரம் படி காட்டுறீங்களோ? பாருங்க. திருச்சி சம்பலம் வேத மோதி வண்ணுள் பூண்டு வள்ளையறுதறி பூதம் சூழ பொழிய பருவ புலியின் நூறித்தோல நாதா எனவும் நக்கா எனவும் நண்பா என நின்று பாதம் தொழுவ பாவம் தீர்ப்ப பலன நகராதே சிவனடியே சிந்திக்கும் திருப்பைவ சிவஞானம் பமுலர்வை அறை மாற்றும் பாங்கிலோஞ ஞானம் உமமைய கலைஞானம் உணர் பெரிய விஞ்ஞானம் தவ முலர்வ சம்பந்தம் தாங்குந்த நிலையில் ஓம் பூம் வஸ்வக தஸ்பவி ஓம் பூம் பரிஞம் பல்கோ தேவஸ்மகி மகி தீயோ யோ ந பெசோதயா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சரி, எந்த கோயிலுக்கு போவீங்க? பிள்ளையாரப்பாட்டை போவீங்க. இப்போ என்ன கும்பிடுவீங்க பிள்ளையாரப்பாட்டை? என்ன தெரியும் உங்களோட பிள்ளையார் கோயிலில்? மோதகம். அப்போ நாங்கள் மோதகம் வாங்குறதுக்காக கோயிலுக்கு போகிறது போல, அப்படியோ? தேவாரமெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ கோயிலுக்கு போயிட்டு? சொல்கிறேன் நீங்களோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடு. Daddy finger, where are you?
Carry, I am Harry, I am cow, do you do? Mummy finger, where are you? Carry, I am Harry, I am cow, do you do? Sister finger, where are you? Carry, I am cow, do you do? Brother finger, where are you? Carry, I am Harry, I am cow, do you do? Baby finger, where are you? Carry, I am Harry, I am cow, do you do? சரி, யார் இங்கிலீஷ் சொல்லி தந்த பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. அம்மா வேறு என்னெல்லாம் சொல்லி தருவா? தேவாரம். வேறு கதை. என்ன கதை சொல்லி தந்தவா அம்மா? சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறீங்களா அந்த கதையை? சொல்லுங்க. ஒரு கிராமம் ஒன்றிருந்தது. அங்கே தாய்ப்பன்றி 12 குட்டிகளை இட்டது. ஒரு நாள் தாய்ப்பன்றி காட்டு வழியாக சென்றது. காட்டு வழியாக உணவு தேடச் சென்றது. 12 குட்டிகளும் தாய்ப்பன்றியை காணாமல் அழுது கொண்டிருந்தது. சிவபெருமான் பார்த்து பன்றி குட்டிகளாக மாறி பிள்ளைகளுக்கு பக்கத்திலே படுத்தது. பன்றி குட்டிகள் தாய்ப்பன்றியை நினைத்து துள்ளி குதித்து பால் குடித்தன. சரி, இப்போ தாய்ப்பன்றிக்கு என்ன நடந்தது? சிவபெருமான் தானே பன்றி குட்டிய என்ன தாய்ப்பன்றியை மாறி வந்தவர். அப்போ அவன் உண்மையான தாய்க்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? வேட்டைக்காரன் அம்பு எய்து தாய்ப்பன்றி இறந்துட்டுது. அதுக்கு பிறகு பன்றி குட்டிகள் என்ன செய்வினம்? அழிவினம். பசியில் அலையக்குள்ளதான் சிவபெருமான் தாய்ப்பன்றியா உருவம் எடுத்து பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. சரியே, அதால சிவபெருமானுக்கு என்ன பேர் கிடைச்சது? தாயுமானவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான அழைத்தவர். சரியே, வெரோனிகா என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? கெந்தி தொடுறது. யாரோட விளையாடுவீங்க? நீங்களும் தங்கச்சியும்? தங்கச்சி எத்தனை மண்டு படிக்கிறா? சரி, தங்கச்சியோட தான் விளையாடுற நீங்களோ? சரி, அக்கா என்ன சொல்லி கொடுப்பீங்க தங்கச்சிக்கு? நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாவோ? சரி, ஓகே. இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு பாட போறீங்க? தமிழ். பாடு. சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்காரவண்ணன், திருட்டுக்களும் பொருட்டுக்களும் செய்வதில் மன்னன். வெண்ணையும் பாலும் திருடி தின்பானாம், அவன் வெறுஞ்சட்டியானால் போட்டுடைப்பானாம். வெண்ணையும் பாலும் திருடி தின்பானாம், அவன் வெறுஞ்சட்டியானால் போட்டுடைப்பானாம். கண்ணாலே ஒன்றை காணாதவன் போலவே. அன்னை முன் நாடகம் ஆடி மாயனான். இடையில அப்படியே மறந்தாச்சு நான் என்ன. சரி, இனிமே பாடமாக்கிட்டு வரையில வடிவா பாடமாக்கிட்டு வரணும் எங்கே என்றாலும். சரியே, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். வெரோனிகா எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா. இன்னைக்கு 3 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.